ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா கார இட்லி எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்துட்டு இட்லி வந்து செஞ்ச இட்லி வந்து கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. அந்த இட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இட்லி நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், அது வந்து நல்லா நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சின்னதாக இருந்தனால நல்லா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தக்காளி பார்த்தீங்கன்னா 2 சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தக்காளி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இட்லிக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மசால் தான். இந்த சில்லி சிக்கன் 65 மசால்னே கடையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தலை. ஸோ இப்போ எப்படி செய்யறதுங்கிறது பார்த்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணிட்டு நான் வந்து ஒரு கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கடுகு வந்து நம்ம போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. ஸோ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ இந்த கார இட்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நிறையா போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அந்த இட்லியோட சாப்பிடும்போது. ஸோ இப்போ வெங்காயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கிடக்கூடாது. நல்லா லைட்டாக அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வணக்கினா போதும். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வணங்கினா போதும். ரொம்ப அந்த ப்ரௌன் கலர் அளவுக்கு வணக்க விட்டுறாதீங்க. இந்த கண்ணாடி பாதத்த அளவுக்கு வணக்குங்க போதும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வந்துட்டு இட்லியே பிடிக்காது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு வந்து மீதமாயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேண்டானே சொல்லவே மாட்டாங்க. ஸோ இப்போ தக்காளி வந்து நல்லா வணங்கிடட்டும். ஸோ தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வணங்கிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சில்லி சிக்கன் 65 மசாலா. ஸோ இந்த மசால் மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கார இட்லி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடையில் கேட்டிங்க அப்படின்னாவே தருவாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவு போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இட்லி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்லா இட்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இந்த கார இட்லிக்கு பார்த்தீங்கன்னாவே மெயினாக இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசால் தான். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ நல்லா எல்லா பக்கமுமே கலந்து விடுங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியுது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இட்லி. ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் மிச்சமாயிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ரெசிபி வந்து செஞ்சதில்லை அப்படின்னா செஞ்சு பாருங்கள், வேண்டானே சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மசால் மட்டும் நான் சொன்ன மசால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மல்லித்தலை கருவேப்பிலை வந்து 2யும் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்துக்கோங்க.
ஸோ நம்மளுக்கு வந்து கார இட்லி வந்து நம்மளுக்கு ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு டைம் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.